இயேசுவில் பிரியமான அன்புள்ளங்களுக்கு தவக்கால வாழ்த்துக்கள். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வசனங்கள் 31 முதல் 46 முடிய. தவக்காலம் என்பது நம்மை பண்படுத்துகின்ற காலம், நம்மை பக்குவப்படுத்துகின்ற காலம், நமது வாழ்வை செலுத்துகின்ற காலம். தவக்காலம் நமக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடம் கொடுத்தல். கொடுத்தல் நமது வாழ்வின் அங்கமாக இருக்க வேண்டும். கொடுத்தல் இயல்பானதாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்ததாக இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கிற போது அது நமக்குள்ளாக வலியை ஏற்படுத்த வேண்டும். வலியோடு கொடுப்பதுதான் உண்மையான கொடுத்தல். இன்றைய நற்செய்தியில் கொடுப்பவர்களுக்கு கடவுள் எப்படி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் தாங்கள் கொடுக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு கொடுக்கவில்லை. தாங்கள் கொடுத்தால் தங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. கொடுத்தல் அவர்களுக்கு இயல்பாக இருந்தது. கடவுள் கொடுத்த இந்த வாழ்வில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே வாழ்விற்கு நாம் செய்கின்ற உண்மையான கைமாறாகும். வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். அதை நமது வாழ்வை மற்றவர்களுக்காக வாழ்ந்து செலுத்துவோம். இறை தந்தையின் பிள்ளைகளாக அவரை பெருமைப்படுத்துகின்ற செயலாக இந்த காரியங்கள் இருப்பது நமக்கு கடினமானது அல்ல. மாறாக மிக எளிதான காரியமாகத்தான் இருக்கும். சின்னம் சிறிய சகோதர சகோதரிகள் என்று இயேசுவால் அழைக்கப்படுகின்ற ஏழைகள், எளியவர்கள், தேவையில் இருக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை கைமாறு கருதாமல் செலுத்துவதுதான் இறை தந்தைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள். அதை செய்வதை இந்த நற்செய்தி வாசகம் மிகவும் அதிகமாக வலியுறுத்தி கூறுகின்றது. வானகத் தந்தையை மகிழ்ச்சிப்படுத்த நம்மால் முடியாத மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கவில்லை. அவர் விரும்புகிறது ஏழை எளியவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவ முன்வர வேண்டும் என்பதுதான். அதனை சிறப்பாக செய்ய நமக்கு இயேசு அழைப்பு விடுக்கிறார். கடவுள் கொடுத்த இந்த வாழ்வில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே வாழ்விற்கு நாம் செய்கின்ற உண்மையான கைமாறாகும். வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். அதை நமது வாழ்வை மற்றவர்களுக்காக வாழ்ந்து செலுத்துவோம். இறை இயேசுவில் பிரியமான அன்புள்ளங்களுக்கு தவக்கால வாழ்த்துக்கள்.